வெல்கம் டு ஆல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டர்போ மிஷினரியில இருந்து ஈஸி கொஸ்டின், சிம்பிள் கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4.21 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா a 4-stage compressor with perfect intercooling between the stages, the compresses air from 1 bar to 16 bar, the optimum pressure in last intercooler will be. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4-stage compressor கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அப்படின்னா 4 கம்ப்ரஸர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 4 ஸ்டேஜ் கம்ப்ரஸர். இது ஸ்டேஜ் 1, இது ஸ்டேஜ் 2, இது ஸ்டேஜ் 3, இது ஸ்டேஜ் 4. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 பார் என்ட்ரி ஆகிறப்ப அதோடைய ப்ரெஷர் வந்து 1 பார் P1, எக்ஸிட் ஆகிறப்ப அதோடைய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 16 பார். ஓகேங்களா? அவன் என்ன கேட்குறான்னா the optimum pressure in the last intercooler will be. last intercoolerல இருக்கக்கூடிய optimum pressure எவ்வளோன்னு கேட்குறோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா தெரியணும். அது என்னன்னா, ஸோ ஓவரால் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு pressure in each cylinder, pressure in each stage power n. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சு, இந்த கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கண்டிஷன் என்னன்னா, ஓவரால் ப்ரெஷர் வந்து எதுக்கு ஈக்குவல்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் பவர் n. இதில் என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ். இப்போ வந்து 4 ஸ்டேஜ்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே 4 ஸ்டேஜஸ். ஸோ அப்போ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ இப்போ கிவன் டேட்டா படி பார்த்தோன்னா ஓவரால் ப்ரெஷர் எவ்வளோனா 16. ஸோ ஓவரால் ப்ரெஷர் இஸ் 16 இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன் ஈச் ஸ்டேஜ் நமக்கு தெரியாது, n வேல்யூ வந்து 4 நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இது கேன்சல் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ 16 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2ன்னு கிடைக்கும். அது எப்படின்னா 2 into 2 into 2 into 2 is equal to 4 to the 8, 8 to the 16. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்லையும் நம்மளுடைய ப்ரெஷர் எவ்வளோனா 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அவன் என்ன கேட்டிருக்கான், இப்போ ஆப்டிமம் ப்ரெஷர் இந்த லாஸ்ட் இன்டர்கூலர் வில் பி. ஸோ ஆப்டிமம் ப்ரெஷர் இந்த லாஸ்ட் இன்டர்கூலர். லாஸ்ட் இன்டர்கூலர்னா இதுதான், இதோடைய ப்ரெஷர் கேட்டிருக்கான். ஆப்டிமம் ப்ரெஷர்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரெஷர். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இது வந்து ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1ல் 1 ப்ரெஷர் இருக்குது, வெளியில் வர்றப்ப 2 ஆகுது. இப்போ ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 2ல் என்ட்ரி ஆகிறப்ப ஸ்டேஜ் 1லேருந்து நமக்கு 2 பார் ஆகிருக்கு. ஸோ ஸ்டேஜ் 2க்கு 2 பார் என்ட்ரி ஆகுது, வெளியில் வர்றப்ப 2 பவர் n. ஸோ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 பவர் 2 4. இப்போ அது தேர்ட் ஸ்டேஜுக்கு போகுது. ஸோ தேர்ட் ஸ்டேஜுக்கு போகிறப்ப இதோட இன்புட் என்னன்னா, செகண்ட் ஸ்டேஜில் என்ன அவுட்புட்டோ அதான் இதோட இன்புட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 4. இங்கே அவுட்புட்டுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 2 பவர் n. n வந்து எத்தனை? 3. ஸோ 2 பவர் 3 எவ்வளோ? 8. இப்போ அடுத்தது ஃபோர்த் ஸ்டேஜுக்கு போகுது. ஃபோர்த் ஸ்டேஜுக்கோட இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 8, அவுட்புட் எவ்வளோனா 16. அது கொஷின்லேயே கொடுத்துட்டான். ஸோ அப்போ அவன் இதை தான் கேட்குறான். ஸோ இந்த ப்ரெஷர் டீட்டெயில்ஸ் தான் கேட்குறான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 8 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்த அதே மாடல் தான். A 3-stage reciprocating compressor has a suction pressure 1 bar, delivery 27 bar. For a minimum work of compression, the delivery pressure of the first stage is. ஸோ 3-stage compressor கொடுத்துருக்கான். Input pressure 1 bar, output pressure 27, minimum work for the first stage. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நமக்கு அவுட்புட் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். ஓகேங்களா? ஸோ கொஷின் வந்து ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுட்டோன்னா நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 ஸ்டேஜஸ். இது ஸ்டேஜ் 1 கம்ப்ரெசர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 கம்ப்ரெசர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 கம்ப்ரெசர். ஸோ இன்புட் ஒரு ப்ரெஷர் இருக்கும்,
அவுட்புட் ஒரு ப்ரெஷர் இருக்கும். ரெண்டுமே கொஸ்டினில் கொடுத்துருக்கான் 1 and 27. ஸோ இது 1 பார் யூனிட் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து 27 பார். அவன் என்ன கேட்குறான்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜோடைய அவுட்புட் எவ்வளோன்னு கேட்குறான். ஓகேங்களா, இதுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். அது என்னென்னா ஓவர்ஆல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன் ஈச் ஸ்டேஜ் ஹோல் பவர் n. ஓகேங்களா, ஓவரால் ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்கான் 27. ப்ரெஷர் இன் ஈச் ஸ்டேஜ் நமக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். என்னங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜ். ஸோ n வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ n வந்து பார்த்தீங்கன்னா மூணு நம்பர், அதாவது 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். 3 × 3 × 3 which is equal to 27. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ அதாவது the pressure in each stage is 3. ஸோ இங்கேருந்து இங்கே எக்ஸிட் வெளியில் வர்றப்ப 3 ஆகுது. செகண்ட் ஸ்டேஜுக்கு இன்புட் வந்து 3. அவுட்புட் எவ்வளோ இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு இன்புட் வந்து 3, அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ தேர்ட் ஸ்டேஜுக்கான இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 9, அவுட்புட் 27. ஸோ கொஷினில் என்ன கேட்குறான்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கான அவுட்புட் கேட்குறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கான அவுட்புட் எவ்வளோ? 3. ஸோ 3 பார் இது நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர். ஸோ கொஷினில் பார்த்தனாலும் 3 பார் இருக்குது. ஸோ 3 பார் இஸ் அ ரைட் ஆன்சர். தேங்க்யூ. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் சம் 2 சம்மும் பார்த்தோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் தான். ஸோ அடுத்தபடியாக இன்னொரு மாடல் சம் பார்க்கலாம். இதுவும் இந்த சேம் இன்டர்மீடியட் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ 2 ஸ்டேஜ் கம்ப்ரெசர்னு கொடுத்துருக்கான். ஏருடைய பார் வந்து 1.1 பார், டிஸ்சார்ஜ் ஆகிறது 20 பார். இந்த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இன்டர்மீடியட் ப்ரெஷர் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஸோ இது நம்ம முதல்ல டீட்டெயில்ஸ் எழுதிக்குவோம். இட்ஸ் அ 2 ஸ்டேஜ் கம்ப்ரெசர். வேறு என்ன கொடுத்துருக்கான்னா ஏர் இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 1.1 பார், அதோடைய டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20 பார். ஸோ தென் இன்டர்மீடியட் கண்டிஷன்ஸ் கேட்குறான். என்ன கண்டிஷன்லனா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஓகேங்களா, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டர்மீடியட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம ப்ரீவியஸ் சம்ஸில் பார்த்த மாதிரினா, ஸோ இந்த சம் அதாவது 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் அந்த மாதிரினா நாம் அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியான ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அது என்னென்னா, ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்மீடியட் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இன்டர்மீடியட். ஓகேங்களா, அது 2 கண்டிஷன்ஸில் இருக்குது. ஒன்று வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. மேக்ஸிமம் எஃபிஷியன்சினா என்னென்னா P2 is equal to root of P1 P3. ஓகேங்களா, ஸோ இது P1, இது P3, இது P2. P2 தான் இன்டர்மீடியட் ப்ரெஷர். ஸோ இன்டர்மீடியட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு P1 டாட் P3. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம இந்த சம்முக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ரூட் ஆஃப் 1.1 இன்ட்டு 20 பார். ஸோ நம்ம 1.1 11/10 × 20 எழுதிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணோன்னா ஸோ ரூட்டுக்குள்ளே 22 கிடைக்கும். ஸோ ரூட்டுக்குள்ளே 22 வந்து நமக்கு சால்வ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸில் பார்ப்போம். ஒன்று 10 பார் இருக்குது, நம்ம ரூட்டுக்குள்ளே 22 இருக்குது. ஸோ 10 × 10 போட்டால் 100 வரும். இது ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 5 5 ஆர் 25. நமக்கு 22 தான் ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இது ரிஜெக்ட் பண்ணிடலாம். இதை விட கம்மியாக இருக்கிறது ஆப்ஷன் டி 4.7 தான். ஸோ அதனால் நான் வந்து ஆப்ஷன்லேருந்தே ஆன்சர் எழுதி 4.7 பார்னு போட்டுறேன். ஸோ தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆன்சரும் கூட. ஸோ 4.7 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இந்த சம்மை நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ அதாவது 2 ப்ரெஷர் கொடுத்துருவாங்க. இன்டர்மீடியட் ப்ரெஷர் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டிஷனில் ரூட் ஆஃப் அதர் 2 ப்ரெஷர்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, இதுவே இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் எஃபிஷியன்சி, அதாவது ஒரு ஸ்டேஜுக்கும் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம பழைய மெத்தட் யூஸ் பண்ணணும். ஆனால் இன்டர்மீடியட் ப்ரெஷர்னு சிம்பிளாக கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, தேங்க்யூ.
ஸோ வணக்கம். நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல் சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் செகண்ட் மாடலுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபார் அஸ் 2-stage ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸர், சக்ஷன் ப்ரெஷர் வந்து 1.5, டெலிவரி ப்ரெஷர் 54 பார், வேல்யூ ஆஃப் தி ஐடியல் இன்டர்கூலர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணிடுவோம். ஸோ 2 பார் இருக்குது, சாரி 2 ஸ்டேஜஸ் இருக்குது. இன்புட் அவுட்புட். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 பார், டெலிவரி ஆகிறது 54 பார். அவன் இன்டர்மீடியட் ப்ரெஷர் P2 கேட்குறான். ஸோ P1 P3 கொஷினில் கொடுத்துட்டாங்க, P2 கேட்குறான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் என்ன கேட்குறான்னா இன்டர்மீடியட் ப்ரெஷர் கேட்குறான். அதை தான் ஐடியல் இன்டர்கூலர் ப்ரெஷர்னு சொல்கிறான். அவன் வந்து இந்த ஸ்டேஜுக்கு அடுத்து என்ன எஃபிஷியன்சி இருக்குது, இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ப்ரெஷர் இருக்குன்னு கேட்கல, டேரெக்டாக கேட்குறது இன்டர்மீடியட் ப்ரெஷர்னு கேட்டான். ஸோ அதனால் நம்ம வந்து ரூட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ P2 is equal to root of P1 dot P2. ஸோ root of P1 ஓட வேல்யூ 1.5 மல்டிப்ளை பண்ணுறோம், இதோட வேல்யூ 54. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஸோ நான் 1.5 15/10 போட்டுறேன் இன்ட்டு 54. ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படின்னா 5 2s are 10, 27, 5 3s are 15. ஸோ 3 into 27. ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா 3 into 3 into 3 into 3. அப்படி பார்த்தா நம்மளால் 2 3 வெளியில் எடுக்க முடியும். ஸோ 3 into 3 which gives 9 பார் நமக்கு ஆன்சரை கிடச்சிருக்கு. ஸோ கொஸ்டினில் பார்க்குறோம். ஸோ 9 பார் ஆப்ஷன்லேயும் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 9 பார் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு என்ன பார்த்துருக்கோன்னா 2 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றி இன்னொரு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? என்னென்னா ஸ்டேஜ் கம்ப்ரஸர். ஸோ இப்போ 3 ஸ்டேஜ் கம்ப்ரஸர்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3 ஸ்டேஜ் கம்ப்ரஸருக்கான கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா overall pressure is equal to individual stage pressure whole power n. இதில் என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா number of stages. இது வந்து பார்த்தீங்கன்னா first condition. ஸோ செகண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா intermediate pressure, intermediate or intercooler pressure. என்ன கண்டிஷனில்? at the top maximum efficiency conditionsல P2 is equal to root of P1 dot P2. இதில் செகண்ட் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாபிக்னு மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வேறு எந்த டாபிக் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.